கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவ அன்பின் நிமித்தமாக இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 126 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட வாழ்க்கையில நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரிய காரியங்களை செய்து வருகிறார். பெரிய காரியம் என்ன அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய காரியம்தான். யாருக்குமே என்ன செய்யறது கிடையாது, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாத்துல நோக்கி நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஜீவனுள்ளோர் தேசத்துல எங்கள் பெயர்கள்லாம் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லலா இருக்கலாம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவர் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அநேக நேரங்கள் நம்ம நினைச்சு பார்த்த காரியங்கள்லாம் என்ன செய்வாரு, உடனே நமக்கு கிடைக்க அல்லது வாய்க்க பண்ண ஆண்டவர் சித்தமா இருக்க. சில காரியங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது, சில ஜெபத்திற்கு பதிலும் கூட நமக்கு இன்னும் கூட வந்திருக்காது. அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள கர்த்தர். என்ன அப்படின்னு சொன்னா, ஹென்றி பி குரோவெல் என்பவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு வயதுல இருந்து என்ன செஞ்சார்னா, அவருக்கு காச நோயில பிடிபட்டிருந்தார். அதனால என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய பள்ளி படிப்பை அவர் என்ன செய்ய முடியல, தொடர்ந்து செய்ய முடியல. அப்படி தொடர்ந்து தன் பள்ளி படிப்பை முடிக்காம கஷ்டப்படுற வேலையில அவர் யோசித்தாரு, நான் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, டிஎல் மூடி அவருடைய பிரசங்கத்தை கேட்டார். அப்ப அந்த பிரசங்கத்துல அன்னைக்கு வந்து செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற செய்தியை கேள்விப்பட்டார். அது அவருக்கு பெரிய ஊந்துதலாக இருந்துச்சு. ஆண்டவரை தேடினார். அப்படி தேடும் பொழுது என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஓகியோ என்ற இடத்துல என்ன செஞ்சாரு, போய் அங்க இருக்கிற ஒரு மில்லுல ஓட்ஸ் தயாரிப்பு ஆரம்பிச்சாராம். அவர் ஆரம்பிச்ச பிறகு அது அநேகரால் என்ன செய்து பயன்படுத்தப்பட்டது. 10 வருடத்துக்குள்ள அமெரிக்கருடைய காலை உணவாக அது மாறியது. குவாக்கர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நாட்டிலையும் கூட அது என்ன செய்யறோம், விற்கிறோம். அநேகர் வாங்கியதை நம்ம சாப்பிடுறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியின் காரியம், ஒண்ணுமே முடியாது, வியாதி, படிப்பு இல்லை அப்படின்ற மனுஷனை கூட என்ன செய்யாரு, ஆண்டவர் அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணார். ஆரம்பத்துல ஒரு 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்காக கொடுத்தார். ஆண்டவருடைய காரியங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க நம்ப முடியாத அவர் 70% தன்னுடைய வருமானத்துல 70% ஆண்டவருடைய பணிக்காக கொடுத்ததாக அந்த கதையை நான் அவருடைய சரித்திரத்துல அதை வாசிக்க முடிந்தது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யாருன்னு சொன்னா கர்த்தர். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாமத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எப்தாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். அந்த மனுஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அநேகரால் புறக்கணிக்கப்பட்டவர். ஆனால் அவர் ஆண்டவர் என்ன செய்யல, அவரை புறக்கணிக்கல, இவரும் ஆண்டவரை விட்டு பிரியல. என்ன சொல்லப்பட்டிருக்கோ, மிஸ்பாவிலே ஆண்டவரிடத்துல போய் எல்லா காரியத்தையும் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது நிமித்தம் எல்லா காரியத்தையும் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். எப்தாவுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்துச்சு. ஏன் இதை சொல்ற அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் பிரச்சனைகள், உங்களுக்கும் தோல்விகள், உங்களுக்கும் சோதனைகள் இருக்குன்னு சொன்னா, நாம எங்க போகணும்னு சொன்னா, அவரிடத்துல போங்க. அவரிடத்துல நம்ம போகும்பொழுது, ஆண்டவரத்துல நம்ம போகும்பொழுது அவருடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அவரே பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர். இப்படி அவரை வர்ணித்து கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய காரியங்களையும் என்னுடைய காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னதான் தேவைகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை சந்தோஷமாக இடத்துல நீங்க நன்றி சொல்வதாக இருந்தாலும் சரி, நீங்க இடத்துல போங்க. அவர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை உங்களை நன்றி துதியும் அவர் எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கும், அநேகருக்கு உங்களை சாட்சிகளாக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் வசனம் அப்படி சொல்லப்படுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி அந்த மனுஷனுக்கு பெரிய காரியங்களை செய்து அவர் தேவ ஊழியத்தை தாங்கினார், அதே போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நீங்களும் தேவனுடைய ஊழியத்தை தாங்குங்கன்னு சொன்னா, நான் பணத்தை எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து, அல்லது நீங்க பணம் தந்து தாங்கணும்னு நான் சொல்லலை. என்ன செய்யுங்க, நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை அநேகருக்கு சொல்லுங்க. நீங்க பெற்ற தேவனுடைய கிருபையை அநேகருக்கு நீங்க காண்பீங்க. அநேகர் தேவனுடைய பாதத்துல வருவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு
கருவியாக பயன்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தை எனக்கு எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கிற அந்த தேவனத்துல தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்ம மீட்டு கொண்ட அந்த தேவனுக்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்காங்க. என்ன செய்யலான்னு சொல்லி யோசிங்க. ஆண்டவர் ஜெபத்துல வழி நடத்துவார். ஆமென். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மோடு கூட எங்களை இணைத்து கொண்டு உடைய வேத வாக்கியங்களை ஆராயும்படி அந்த செய்தியை கேட்கும்படி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கேட்ட செய்திக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பில்லை, உண்மை அல்லாமல் எங்களுக்கு எந்த காரியமும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். உடைய வார்த்தையினாலும் அதிக வல்லமை உள்ளது சுவாமி. ஆண்டவரே, உண்மை நேசிக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உடைய செவிகள் திறந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் மனம் இறங்கி கர்த்தாவே, அவர்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்தவர்களை ஆசீர்வதித்தவர்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மாண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னென்ன திட்டங்களோடு மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாது சாமி. ஒருவேளை அநேக திட்டங்களோடு இந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி உடைய சன்னிதானத்தை நோக்கி வருவாங்கன்னு சொன்னா தகப்பனே, உடைய காரியங்கள்லாம் நீங்க வாய்க்க பண்ணுங்க. எப்படி எப்தாவின் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணீங்களோ அதே போல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற எல்லாருடைய காரியங்களையும் நீங்க வாய்க்க பண்ண வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நீ நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.